ஆபிரகாம் 20 ஆண்டுகளா இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருந்தான். எப்படியாவது என் வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நடக்கும் சொன்னபடியே கர்த்தர் செய்தார். ஆனா அந்த இருதயம் எப்படி இருக்கும்? இளைக்கப்படும், சோர்ந்து போயிடும். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, ஒருவேளை நிறைய விண்ணப்பத்திற்காக பிள்ளைகள், திருமணம், வேலை ஸ்தனம், வருமானம், கடன் பிரச்சனை, வியாதிகள், குடும்ப சூழ்நிலை, சமாதானம், இப்படி அநேக காரியங்களில், அநேக சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கைக்கு இத்தனை நாட்கள் உங்கள் ஜபத்திற்கு பதில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்தை வைத்திருக்கிறார். இதை இனி இந்த மாதம் சபைக்கு வர்ற எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் தான். ஆமாம், ஆனால் இந்த வார்த்தை காதில் யார் கேட்டு வார்த்தையில் யார் பிரயோஜனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். இது சபைக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான். ஆனால் யார் அதை சுரிந்து கொள்ள போறாருன்னா, அந்த வார்த்தை காதில் கேட்டு வாயில அறிக்கை செய்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறவர்களே, இத்தனை நாட்களை நீங்க நினைச்ச இந்த காரியங்களை இந்த மாசம் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார்.